தமிழக தொழிலாளர் கட்சி நடத்துகின்ற இந்த சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாட்டிலே பேசி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், அன்பு சகோதரர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கே பிரகாஷ் அவர்களே, அதேபோல இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஈரோடு கிழக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சந்திரகுமார் அவர்களே, புதிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராஜ்கவுண்டர் அவர்களே, அன்பு சகோதரர் பொன் விஸ்வநாதன் அவர்களே, சபா நாடார் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சகோதரர் சித்திக் அவர்களே மற்றும் மற்ற இயக்கங்களுடைய தலைவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஊர் ஊராக அழைத்து எல்லோரையும் ஒரு பெரிய மாநாட்டிலே அமர வைத்து அருந்ததியரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உழைத்திருக்கின்ற தமிழக தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் மாகாளியப்பன் அவர்களே, அந்த கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து மாநாட்டிற்கு பேருதவி செய்திருக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி சூரியமூர்த்தி அவர்களே, அவரோடு இணைந்து இந்த பகுதியிலே பணியாற்றி இருக்கிற மாவட்ட செயலாளர் தம்பி பிரபாரன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, புதிய திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இப்படி வந்திருக்கிற அனைத்து அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, அருந்ததிய சமுதாயத்தை எப்படியாவது எல்லோரும் வாழ வைத்து விடுவார்களா, நம்முடைய எதிர்கால தலைமுறையை மற்றவர்களுக்கு இணையாக வாழ வைத்து விடுகிறார்களா என்று ஏக்கத்தோடு இந்த சிறப்பான மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த மாநாடு சகோதரர் மாகாளியப்பன் அவர்கள் அருந்ததிய சமுதாயத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து பல கட்சிகளுடைய பொறுப்பாளர்களை, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை, பல சமுதாய அமைப்பினுடைய தலைவர்களை எல்லாம் இங்கே வரவைத்து அவர்கள் மூலமாக அருந்ததிய சமுதாயத்தினுடைய இந்த பிரச்சனைகளை எல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்க்க வேண்டும் என்று அந்த சமுதாயத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக சகோதரர் மாகாளியப்பனும் அவருடைய நிர்வாகிகளும் இவ்வளவு சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடை கோடியிலே இருப்பவருக்கு கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் என்று போட்டிருக்கிறது என்று அன்பு சகோதரன் சொன்னார்.
அந்த கடைசி மனிதன் யார்? இதுதான் கேள்வி. யார் கடைசி மனிதன்? தமிழகத்திலேயே அந்த கடைசி மனிதன் யார் என்று சொன்னால் அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பார். வேறு வழியே கிடையாது. கடை கோரியிலே குறைவான விழிப்புணர்வோடு இருக்கின்ற ஒரு சமுதாயமாக நம்மோடு இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே என்றைக்கு அருந்ததியர் சமுதாயம் முன்னேறிவிட்டது என்று ஒப்புக்கொள்ளுகிறார்களோ அன்றைக்கு மொத்த தமிழகமும் முன்னேறிவிட்டது என்று ஒப்புக்கொள்ளலாம். அதுதான் உண்மை. உண்மை நிலைமை யதார்த்தம் அதுதான். அதை மனதில் வைத்துத்தான் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீட்டை அருந்ததியர் சமுதாயத்திற்கு கொடுத்தார். அதன் மூலமாக முன்னேறட்டும் என்று. ஏனென்றால் பட்டியலினத்திற்கென்று பொதுவாக இருக்கிற அந்த சலுகைகளை பட்டியலில் இருக்கிற மற்ற பிரிவுகள் அனுபவிக்கிறார்களே ஒழிய அருந்ததியர்களுக்கு அதிகமாக அது கிடைப்பது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிற காரணத்தினால். இங்கு வந்திருக்கிற கூட்டத்திலே பாதி பேருக்கு இங்கிருக்கிற தலைவர்கள் எல்லாம் நமக்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட புரியாமல் இருப்பார்கள். கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்காக நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை வந்திருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் என்பது அருந்ததியர் சமுதாயத்திற்காக போடப்பட்டது. அப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து முன்னேற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை கூட புரியாத ஒரு சிலர் இருப்பார்கள். அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்வு வேண்டும். 6% உள்ளொதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன். பல மாநாடுகளிலே பேசியிருக்கிறேன். அதை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இத்தனை போராட்டமும். 6% ஒரு பக்கம் இடஒதுக்கீடு வேண்டும். அதே சமயத்திலே கிடைத்த 3% அருந்ததியர் சமுதாயம் அனுமதிக்கிறார்களா என்ற கேள்வி உண்டு. அந்த 3% எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான சலுகைகளிலே அருந்ததியர் சமுதாயத்திலே தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லி அது மற்ற பட்டியலில் இருக்கிற சமுதாயத்திற்கு அது செல்லுகிறது. இதை சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன். அந்த 3% கூட முழுமையாக பெறக்கூடிய அந்த விழிப்புணர்வு அருந்ததியர் சமுதாயத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. யதார்த்தம் அதுதான். இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விழிப்புணர்வை பெற்று இந்த சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறது. 3% கலைஞர்கள் கொடுத்த பின்னாடிதான் அந்த முன்னேற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அருந்ததியர் சமுதாயத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், பட்டியலில் இருக்கிற மற்ற சமுதாயத்துக்கு இருக்கிற ஒற்றுமை அருந்ததியருக்கு இல்லை என்று சொன்னேன். அவர்களெல்லாம் ஒற்றுமை பெற்ற காரணத்தினால் பல்வேறு சலுகைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அருந்ததியர் சமுதாயம் அதை புரிந்து கொள்ளாமல், நீங்கள் எல்லாம் ஒற்றுமை பெற்றால்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சலுகைகள் கிடைக்கும், உங்களுடைய பேரம்பேத்திகளுக்கு சலுகைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒற்றுமையை உண்டாக்க வேண்டும் என்ற முயற்சியில தான் மாகாளியப்பன் அவர்களும் சூரியமூர்த்தி அவர்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தை சேர்த்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் வந்த கூட்டம் அப்படியேதான் இருக்கிறார்கள். உள்ளே அமர்ந்திருப்பவர்கள் போக வெளியில் இருப்பவர்கள் ஒரு சிலர் வாகனத்திலே கூட ஏறி நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அவசரம்.
யார் இவர்கள்லாம் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஆனால் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? கூட்டம் முடிந்தவுடன் டிராபிக் ஜாம் ஆயிருமா? நம்ம முன்னாடி போயிருந்தோமா? என்ன ஏசிருக்கிறீங்க? இவ்வளவு விவரமா இருக்கிற ஆளுகளை நீங்க விவரம் இல்லைன்னு சொல்றீங்களான்னு கேக்குறீங்களா? அவ்வளவு விவரத்தோடு இருக்காங்க. விவரம் இருந்தா போதாது, அரசுடைய சலுகைகளிலே நீங்கள் ஏமாறுகிறீர்கள், அதை யோசித்து பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பெற்றுத் தருவதற்கு தான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். போன 15 நாட்களுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டிய கூட்டம் கரூர் நிகழ்ச்சியின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. இருந்தாலும் கூட விடாமல் இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் இந்த மேடையிலேயே அதிக அனுபவம் பெற்றவர். அரசியல் என்றால் அவருக்கு தெரியாததே கிடையாது. பல தலைவர்களோடு பணியாற்றியவர். ஒவ்வொருவரை பற்றியும் அவருக்கு தெரியும். அதிர்ந்து பேசாதவர். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே துணை பொதுச் செயலாளராக நியமித்து இந்த கொங்கு மண்டலத்தினுடைய பல்வேறு காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறார். குறிப்பாக அருந்ததிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முயற்சிகளுக்கு அளவே இல்லை. இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியர் நலத்துறை ஆணையம் இருக்கிறது. அந்த ஆணையத்திலே முதல் முறையாக 2 அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை உறுப்பினராக போட்டிருக்கிறார்கள். இதுவரை 2 பேரை போட்டது கிடையாது. அப்ப தமிழக முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை பார்க்க வேண்டும். அருந்ததிய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு ஆணையத்திலே 2 அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை நியமித்திருக்கின்றார். கோயம்புத்தூரை சார்ந்த ஒருவரையும் சேலத்தை சார்ந்த ஒருவரையும் இன்றைக்கு அந்த ஆணையத்திலே நியமித்திருக்கிறார். அதனால மொத்தத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு உருவாக்குகிற பல திட்டங்கள் கரைக்கோடி மனிதனுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் உருவாக்குகிறார். நான் தான் சொன்னேனே, அந்த கரைக்கோடி மனிதன் அருந்ததியர் என்று சொன்னேன். அந்த அருந்ததியரை மனதிலே வைத்துத்தான் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த பயன்களை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும். அந்த சலுகைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தூங்கவிடக் கூடாது. அதுவெல்லாம் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அது வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும், தயங்கக்கூடாது. அருந்ததியருடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால் தயக்கம். இதை கேட்கலாமா வேண்டாமா? அப்ப நீங்க மாகாளியப்பன் போன்றவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால் மாகாளியப்பன் அனைவரோடும் இன்றைக்கு பழகிக் கொண்டிருப்பவர், எல்லோருக்கும் அறிமுகமானவர், எல்லா விஷயங்களையும் அவர் செய்ய முடியும். அதை புரிந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய அந்த சலுகைகளை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும். அரசாங்கத்தினுடைய டேட்டால இலவச பேருந்திலே அதிகமாக பயனடைந்திருப்பது அருந்ததிய சமுதாயம் என்ற அந்த தரவு அங்கே இருக்கின்றது. மாதம் 1000 ரூபாயிலே கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலே அதிகமாக பயனடைந்திருப்பது அருந்ததியர் சமுதாயம் என்று அங்கே தரவு இருக்கின்றது. அதை எல்லோரும் அதை புரிந்து கொண்டு இனி வருகிற பல திட்டங்களும் அருந்ததியர் சமுதாயத்தினுடைய
முன்னேற்றத்திற்காக இந்த அரசாங்கம் ஏற்படுத்த இருக்கிறது, உருவாக்க இருக்கிறது. இங்க இருக்கிற அத்தனை மக்கள் பிரதிநிதிகளுமே அருந்ததிய சமுதாயத்திற்கான முன்னுரிமையை, அந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கின்றோம். இன்னொரு விஷயம், அருந்ததிய சமுதாயம் மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்திலுமே ஏழை ஏழையாகவே இருக்கிறார். எந்த சமுதாயம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஏழை ஏழையாகவே இருக்கின்றார். நான் சட்டமன்றத்திலே கூட கோரிக்கை வைத்திருக்கிறேன். அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீட்டிலே ஒரு குடும்பம் 3 முறை 3 தலைமுறை அந்த இடஒதுக்கீட்டிலே அனுபவித்து விட்டால், முதல் பிரியாரிட்டி கிராமத்திலே விழிப்புணர்வு இல்லாமல் அரசனுடைய சலுகையை இடஒதுக்கீட்டிலே அனுபவிக்காத அந்த குடும்பத்திற்கு கொடுப்பதற்கு ஒரு முன்னுரிமை வேண்டும். அதை செய்தால்தான் அடித்தட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதியை சார்ந்தவர்களும் முன்னேற முடியும். ஒரு உதாரணத்திற்கு அருந்ததிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், இங்க நம்ம பகுதியில் இருக்கிற ஒருவர் ஒரு டாக்டர் ஆகிறார். அரசாங்க சலுகையில இடஒதுக்கீட்டில் டாக்டர் ஆகிறார். அவர் டாக்டர் உள்ள ஊர்ல இருக்கிறதில்ல, நகரத்தை நோக்கி போகிறார். ஈரோடோ, கோயம்புத்தூரோ, சென்னையோ நகரத்தை நோக்கி போகிறார். நகரத்துல போன பின்னாடி அங்கே செட்டில் ஆகிறார். அப்ப அந்த டாக்டரோட பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்கிற வாய்ப்பு நம்மோடு நம்ம கிராமத்தில் இருக்கிற அதே ஜாதியை சார்ந்த குழந்தைகளுக்கு கிடைக்குமா? 2 பேரும் ஒரே தேர்வு எழுதி மார்க் யார் வாங்க முடியும்? நீட் தேர்வில் சொல்லுகிற அதே விஷயம்தான். ஒரு படித்து பயன்பெற்ற முன்னேறிய அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய குழந்தை டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம். நீங்க பாப்பீங்க, கலெக்டர் மகன் கலெக்டர் ஆகிட்டே இருப்பான், டாக்டர் மகன் டாக்டர் ஆகிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற புதுசா ஏழையா இருக்கிறது எப்ப டாக்டர் ஆகிறது? அதுக்கான இடஒதுக்கீட்டிலே சில மாற்றங்களை கொண்டு வந்தாக வேண்டும். அப்படி வந்தால்தான் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அடித்தட்டில் இருக்கிற அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் முன்னேற முடியும். ஏனென்றால் இப்ப அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு என்று சொன்னால், அந்த 3%-த்திலே சென்னையில் போன டாக்டரோட பையனோ போட்டி போடுவான். நம்ம கிராமத்தில் இருக்கிற அருந்ததியர் சமுதாயத்தை ஏழை குடும்பத்தினுடைய மாணவனோ அதில்தான் போட்டி போடுவான். யார் மார்க் அதிகம் வாங்க முடியும்? அப்ப அதுல சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே நான் இன்றைக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றேன். கொங்கு மண்டலத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு இன்றைக்கு நாம் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்பதற்காகவும் இந்த கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இரவு பகலாக உழைத்து சிறப்பாக செய்திருக்கின்ற தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் மாகாளியப்பன் அவர்களுக்கும், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தம்பி சூரியமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து, இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டு இங்கு பேசுகின்ற கருத்துக்களை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். அருந்ததிய சமுதாயத்தினை விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். குறிப்பாக வயதானவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதை அருந்ததிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், வயது குறைவான ஆண்களும் பெண்களும் படித்தவர்கள் அதை செய்தார்கள் என்று சொன்னால், வருகிற காலத்திலே அருந்ததிய சமுதாயத்தினுடைய எதிர்கால தலைமுறை
முன்னேறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை செய்வதற்காக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து மீண்டும் நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக